ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தோம். சோ இப்ப நம்ம ஒரு வாட்டி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்க ரோஸ் பார்க்கலாம் வாங்க. சோ ஓகே, வியஞ்சன் அதாவது தமிழ்ல இருக்க மெய் எழுத்துக்கள் வாங்க பார்க்கலாம். க க க க ஞ ச ச ஜ ஜ ஞ. ஓகே, மறுபடியும் இப்ப அந்த ரெண்டு ரோஸ் சொல்றேன். க க க க ஞ. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ச ச ஜ ஜ ஞ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு பார்க்கலாம். ட ட த த அட. இது வந்து த த த த ந. ஓகே, இப்ப இந்த ரெண்டு ரோ புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப ஃப ப ப ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். க க க க ஞ ச ச ஜ ஜ ஞ ட ட த த அட த த த த ந ப ஃப ப ப ம. ஓகே, இப்ப வர நெக்ஸ்ட் ரோஸ் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப ஃப ப ப ம அடுத்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ய. நம்ம தமிழ்ல இரு இல்லு இவ்வு இல்லன்னு நம்ம லாஸ்ட்ல படிப்போம் இல்லையா? அதாவது எரல வழல அப்படின்னு நம்ம லாஸ்ட்ல படிக்கிற அந்த இடையனம் இருக்கு இல்லையா? அந்த இதுதான் இது ஆக்சுவலா சொல்லணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல இருக்க ய. ஓகேவா? ய ய வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன வரும்? ர. ஓகேவா? ர. இது வந்து பாத்தீங்கன்னா ர. ய ர ல. நம்ம தமிழ்ல ய ர ல வன்னு வரும் இல்லையா? இந்தியில வந்து பாத்தீங்கன்னா ய ர ல வ அப்படிதான் வரும். ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ல. ய ர ல வ வ. சோ எல்லா ரோஸையும் நீங்க இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் 5 வந்திருக்கும் இல்லையா? இப்ப வர லாஸ்ட் 3 ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 தான் இருக்கும். ஓகேவா? இந்த 4 இப்ப பார்க்கலாம். ய ர ல வ. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ச ஷ ஷ ஹ அப்படின்னு ஒரு ரோ. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஷன்ற மாதிரி வரும். ஷ. இது தமிழ்ல வர இந்த ஷ. ஓகேவா? நெக்ஸ்ட் வர ஷ, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஷான் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க தமிழ்ல வர ஷ. நெக்ஸ்ட் வர்றது ச. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ச, தமிழ்ல வர இந்த ச. சோ இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஷ ஷ ச ஹ. ஹ. ஓகேவா? ஷ ஷ ச ஹ. இது வந்து பாத்தீங்கன்னா ய ர ல வ ஷ ஷ ச ஹ. சோ இது காமனா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட்ல வர்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா இப்ப வர்றது பேரு வந்து பாத்தீங்கன்னா 2 எழுத்துக்களை மிக்ஸ் பண்ணி, இப்ப நான் வியஞ்சனே உங்களுக்கு எழுதி போட்டேன் இல்லையா? அதுலயே இப்ப ஒரு வியஞ்சன் ஹாஃபாவோ இன்னொரு வியஞ்சன் ஃபுல்லாவோ இருந்தா அந்த ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணா எந்த மாதிரி எழுத்துக்கள் வரும்ன்றதுதான் இது. இப்ப நெக்ஸ்ட் வர போற எழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷ. ஷ. இது எப்படின்னா ஷ. இப்ப கே வந்து சைலண்டா இருக்கு, பட் அதோட ப்ரொனன்சியேஷன் வந்தா எப்படி இருக்கும்? க்ஷ இக்ஷ அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. க்ஷ
அந்த க ஆனா வரணும் ப்ரொனன்சியேஷன்ல. க்ஷ. இது வந்து பாத்தீங்கன்னா ஷ. இந்த எழுத்து எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கீழே ஒரு லைன் போட்டீங்கன்னா இது பேர் வந்து ஹலந்துன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கா இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்ன் ப்ரொனன்சியேட் பண்ணுவோம். ஏன்னா இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்ல எப்படி இக்கு கூட்டல் க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரில ஹிந்தில இந்த காக்கும் இந்த காக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப இதை நம்ம இக்குன்னு சொல்ற மாதிரி ஹிந்தில க க அவ்வளவுதான் வரும். ஆனா இது வந்து நம்ம கா அப்படின்னு ப்ரொனன்சியேட் பண்றோம் இல்லையா? அதுதான் வித்தியாசம். சோ இது வந்து ஹாஃப் கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹலந்து இந்த கீழே ஒரு லைன் போட்டது அது ஹாஃப் ஆகும். இப்ப க்ஷ அப்படின்றது வந்து எப்படி வருதுன்னா, ஹாஃப் காவோட இந்த ஷ ஆட் பண்ணோம்னா க்ஷ அப்படி வரும். சோ அதனாலதான் லாஸ்ட்ல ஷோட ப்ரொனன்சியேஷன் அதிகமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்க. சோ இந்த ஷ க்ஷ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ஷ இது வந்து ஹாஃப் க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஷ, இது ஃபுல் ஷ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ர. த்ர இது வந்து த்ர. இங்கிலீஷ்ல எழுதுறேன். த்ர. இது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, தாவையும் ராவையும் சேர்த்தீங்கன்னா த்ர. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து த்ர. க்ஷ த்ர. நெக்ஸ்ட் க்ய. க்ய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ய. இது வந்து க்ய. இப்ப ஞானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ற மாதிரிதான் இது க்ய. இக்கு இங்கு இருக்கு இல்லையா, அதோட யாவ நம்ம சேர்த்தா எப்படி வரும்? ஞா. அந்த மாதிரிதான் வரும் இதோட ப்ரொனன்சியேஷன் க்ய. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷ த்ர ஞ ஸ்ர. நம்ம ஸ்ரீ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஷா தான் இது. ஓகேவா? இது வந்து ஸ்ர. இத ப்ரொனன்சியேட் பண்ணது ஸ்ர. ஸ்ர அதாவது ஸ்ர ஸ்ர. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இப்ப இது ஃபுல்லா பாத்துடலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இதுல இருக்க எல்லாத்துக்குமே தனித்தனியா என்னென்ன அப்படின்னு சொல்றேன் வாங்க. இப்ப இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ய ர ல வ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷ ஷ ச ஹ. லாஸ்ட் ஷ த்ர ய ஸ்ர. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் இதோட ஒன்னொன்னும் எப்படி தனித்தனியா இந்த இது சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லித்தர போறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஒரு வார்த்தையும் தனித்தனியா எழுத சொல்லித்தரேன். அது எப்படி வந்து நம்ம ஸ்வர்ல பண்ணோம் அதே மாதிரி. லைக் இப்ப எழுதணும்னா நான் என்ன சொல்லி கொடுத்தேன், 3 நாலுல ஒரு கட், மேல ஒரு லைன், இப்படி ஒரு லைன் சொன்னேன் இல்லையா? சோ அதே மாதிரி ஒரு ஒரு லெட்டர்ஸா எழுதுறதுக்கான ஈஸியான வே நான் சொல்லித்தரேன். சோ பை கைஸ்.